தரிசனம் உரைத்தல். வரங்களின் வரிசையில் தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்ற ஒன்றை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் சவுண்ட் டாக்டரின், ஆரோக்கியமான உபதேசம் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த தீர்க்க தரிசன உரைத்தலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வெளிப்பாடு, அவருடைய வார்த்தை. அதை உரைப்பது என்பது யார் மூலமாக என்று சொன்னால், ஆண்டவராலே, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர் அவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய திருவுள சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் உரைக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசன வார்த்தை. இவர்கள் தேவனுடைய ஊழியர் என்று சொல்லும்போது அவர்களை தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவில் நிற்கிற ஒரு மீடியேட்டர், மத்தியஸ்தர் என்று சொல்லலாம். இவர்களை தேவனுடைய பிரதிநிதிகள் என்றும் சொல்லலாம். representatives of God. இவர்களை ambassadors, தூதுவர்கள் என்று சொல்லலாம். வேதம் சொல்லுகிறபடி இவர்கள் prophets, தீர்க்கதரிசிகள் ஆவர். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ரகசியங்களை நான் தீர்க்கதரிசிகளுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம், அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு வரைமுறை இருந்தது. யாருக்கு சொன்னார்கள் என்று நமக்கு தெரியும். ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, புறஜாதியாருக்கு என்று பலருக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் தீர்க்கதரிசிகள். என்ன விதமாக, எப்படி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஒரு முறை இருந்தது. அந்த முறைப்படி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களாக நியமித்துக் கொண்ட முறை அல்ல. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அந்த வேதத்தினுடைய முறைப்படி இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் 20ஆம் வசனங்களை நாம் பார்க்கும்போது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கட்டி என் சீஷருக்குள்ளே முத்திரை போடுங்கள். வேதம், சாட்சி ஆகமம் இவைகள் எங்கே இருக்க வேண்டும்? என் சீஷருக்குள்ளே. சீஷர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள்தான் தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள். பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொல்லுகிற அந்த ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், அவர்கள் விசாரிக்க போக வேண்டுமானால் அதே ஏசாயாலே 8ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது, குறி சொல்லுகிறவரிடத்திலேயோ அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலேயோ நீங்கள் விசாரிக்க போக வேண்டாம், என்னுடைய ஊழியக்காரரிடத்தில் விசாரிக்க போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியக்காரர் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் தங்கள் உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கிற ஊழியக்காரர். வேதத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிற என் ஜனங்களே என்று ஆண்டவர் ஏசாயாவிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தில் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு முறை, வரைமுறை, தீர்க்க தரிசனம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்குரிய ஒரு வரைமுறை. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் அவர்கள் உள்ளத்தில் முதலாவது அவைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். வேதம் என்பது என்ன? நியாயப்பிரமாணம். சாட்சி ஆகமம் என்பது என்ன? தீர்க்க தரிசன ஆகமங்கள். நியாயப்பிரமாணங்கள், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறது. ஒரு தீர்க்கதரிசி
ஒரு தேவனுடைய ஊழியன் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் அதிலே பாவத்தை குறித்தும், ராஜாக்களாக இருக்கலாம், இஸ்ரவேலராக ஜனங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த தீர்க்க தரிசன செய்தி யாருக்கு போகிறதோ அவர்களுடைய பாவங்களை குறித்தும், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ரகசியங்கள் அதை குறித்தும், அவைகளை குறித்த விளைவுகள், நியாய தீர்ப்பு, இவைகளை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அந்த வார்த்தைகள் அந்த தீர்க்க தரிசனத்திலே இடம்பெற்றிருக்கும். யாரிடத்தில் கர்த்தர் அனுப்புகிறார் என்பதை பொறுத்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். சாட்சி ஆகமங்கள் என்று சொன்னால் தீர்க்க தரிசன வார்த்தைகள், தீர்க்க தரிசன ஆகமங்கள். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தீர்க்கதரிசிகள் எதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு வந்தார்கள் என்றால், அவர்கள் மனம் திரும்புங்கள், ராஜாக்களாக இருக்கட்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சீர்கெட்ட இஸ்ரவேலரை மனம் திரும்புங்கள். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளில் அதிகமாக இடம்பெற்றிருந்த 2 காரியங்கள். ஒன்று, அவர்களுடைய பாவங்களை குறித்து, அதன் விளைவை குறித்து. இரண்டாவதாக, தீர்க்க தரிசன அந்த வார்த்தைகள் மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் இவைகளை தான் தீர்க்கதரிசிகளுடைய வாயில் தேவன் போட்டார். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்து, யார் யாருடைய அவருடைய நிலைமைகளை அறிந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக செய்தியை அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலேயே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறவில்லை. அவைகள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் என்று தெளிவாக தெரிகிறது. நீங்கள் எரேமியாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால், கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து கர்த்தர் எவ்வளவாய் கடிந்து கொள்ளுகிறார். நல்ல தீர்க்க தரிசிகளினுடைய மூலமாக கள்ள தீர்க்க தரிசிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆட்களுக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய நற்பெயரை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, ஒரு சிதேக்கியா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவிடத்தில் சொல்லுகிறான், நீ சீரியரோட யுத்தம் கலக்க போவீர், அவர்களை முட்டி தள்ளுவீர் என்று சொல்லுகிறான். ஆனால் மிகாயா என்ற ஒரு நல்ல தீர்க்கதரிசி வருகிறான். அவனுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு, ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டார்கள், மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். சிங்காசனம் காலியாக இருக்கிறது என்ற தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். இப்படியாக சமயத்துக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்கு, ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்கு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னவர்களை எல்லாம் அன்றைக்கு நாம் அந்த நாட்களிலும் பார்க்கிறோம், இன்றைக்கும் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகளினுடைய வரிசையிலே இவர்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது, ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்ற ஒரு வரம் தேவன் கொடுக்கிற ஒரு அந்த வெளிப்பாட்டினுடைய காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக, தீர்க்க தரிசனம் அந்த நாட்களில் அவர்கள் சொல்லும் போது, ராஜாக்கள், அவர்கள் ஜனங்கள் இவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவைகள் நிறைவேறுவதை பார்த்தார்கள். அவர்கள் பார்க்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு பிற்பாடு அவைகள் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு தீர்க்க தரிசனம் உரைக்கிற அந்த தீர்க்க தரிசன உரைத்தல் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எதுவரை என்று சொன்னால், அது மல்கியா தீர்க்கதரிசி வரை தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனங்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன ஆகமங்களை, அதிலே மனம் திரும்புகிறதை குறித்த காரியங்களையும் முக்கியப்படுத்தி மைய பொருளாக வைத்து சொன்னார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு
பட்ட பிற்பாடு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல மிகவும் நல்ல ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை நாம் அங்கே வசனத்தை நாம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்துல 12-13 வசனங்களை பார்க்கும்போது, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். யோவான் ஸ்நானகனுடைய காலம் புதிய ஏற்பாட்டின் காலம். இயேசுவானவர் வெளிப்படுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக யோவான் வெளிப்பட்டு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் செய்து, மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்திலே மக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, அவர்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்து, பிற்பாடு அவன் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்று சொன்னால், எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் உரைத்த அந்த காரியத்தை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்கள் மல்கியாவோடு முடிகிறது. அவைகள் நிறைவேறினவைகள் வேறு, நிறைவேறாமல் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியவை. அவை நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் நிறைவேறுகிறது, இனிமேலும் நிறைவேற போகிறது. அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்துல நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டே. அப்படியானால் யோவானிலிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது இருந்தாலும் அதனுடைய தாற்பயம், அதன் அர்த்தம் மாறுவதை நாம் பார்க்கிறோம். பழைய பாட்டிலே பாவத்தை குறித்தும் மனந்திருவுதலை குறித்தும் அவர்கள் அங்கே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இங்கே புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது அதே காரியம்தான். பாவத்தை குறித்தும் மனந்திரும்புதல், பாவ மன்னிப்பு, இவைகளை குறித்து பிரசங்கிக்கும்படியாக இயேசு சொன்னார். பிரசங்கித்து விட்டு பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்ற ஒரு காரியத்தையும் அதோடு கூட வைத்து பிரசங்கிக்க சொன்னார். முதலாவது பிரசங்கம் மனந்திரும்புகள். யோவான் ஸ்நானகன் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னான். இரண்டாவதாக இயேசுவானவர் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மனந்திரும்புங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு இல்லாத ஒரு புதிய ஒரு காலகட்டத்தை நாம் கண்டிருக்கிறோம் என்பதுதான் அதிலே பொருள். எந்த காலம் என்று சொன்னால் அது சபையின் காலம். தீர்க்க தரிசனம் எங்கே உரைக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார், சபையிலே உரைக்க வேண்டும். எதற்காக உரைக்க வேண்டும்? பக்தி விருத்தி உண்டாவதற்காக தீர்க்க தரிசனங்கள் சபையிலே உரைக்க வேண்டும். எதை ஆதாரமாக வைத்து உரைக்க வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனங்களை வைத்து அந்த சாட்சி ஆகமத்தையும் அந்த வேதத்தையும் வைத்து அதையும் வைத்து புதிய ஏற்பாட்டினுடைய அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த பலவந்தம் பண்ணப்படுகிற பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த காரியத்தையும் ஒன்றாக வைத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் கற்று அவர் அவர்களை நோக்கி, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானுக்கு ஒப்பாய் இருக்கிறான். தீர்க்க தரிசனம் உரைக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை உரைக்கிறவர்கள் எப்படி சொல்ல வேண்டும்? பழைய ஏற்பாட்டின்படி தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த மைய பொருளாகிய பாவ மன்னிப்பை குறித்தும் பாவத்தை குறித்து கடிந்து கொள்ளுதலை குறித்தும் மனந்திரும்புதலை குறித்தும் அதோடு கூட பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்ற அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். சரீரம் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பது யார் மூலமாக, எதன் மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் சபையின் மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதை தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல சபையிலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். 24ஆம் அதிகாரம் மத்தேயுல சொன்னார், என்னென்னலாம் சம்பவிக்க போகிறது என்று. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், இவைகளெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அவைகளெல்லாம் பூமிக்குரியவைகள், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னார்.
இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருந்தாலும் இவைகள் வெளிப்பாடுகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தீர்க்க தரிசனம் என்று ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், கள்ள தீர்க்கதரிசிகள், கிறிஸ்துவின் பெயரை சொல்லி வஞ்சிக்கிற ஆவிகள் வருவார்கள், எச்சரிக்கையா இருங்கள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா என்று சொல்லுகிறவர்கள் வருவார்கள். முக்கியமாக கள்ள தீர்க்கதரிசிகள் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். கையளவு தீர்க்கதரிசிகள் தான் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே உண்மையாயிருந்தார்கள், உத்தமமாய் இருந்தார்கள். பெயரிட்டு சொல்ல போனால் மிகவும் லேசாக அவர்களுடைய பெயர்களை சொல்லிவிடலாம். ஆனால் இன்றைக்கு யாரை பார்த்தாலும் தீர்க்க தரிசனம், எங்கே பார்த்தாலும் தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லி, தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் தீர்க்க தரிசனம் என்ற காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், வருகையின் காலத்தை சுட்டி காட்டினார். என்னுடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் அறிவித்தார். ஆனால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள், காலத்தை பார்த்திருங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இன்றைக்குரிய காரியம், இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கும் போது அதோடு கூட ஒரு தீர்க்க தரிசன ஒரு விளைவையும் அல்லது ஒரு தீர்க்க தரிசன ஒரு முடிவையும், தீர்க்க தரிசன ஒரு செய்தியையும் அதோடு சேர்த்துதான் கர்த்தர் கொடுப்பார். உதாரணமாக அன்றைக்கு சாமுவேல் இடத்துல சவுல் போகிறான், கழுதையை தேடி போகிறான். சாமுவேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், சவுல் வருகிறான், கழுதையை தேடிக்கொண்டு வருகிறான். நீ அவனை சொல், அவனிடத்தில் சொல், 3 நாளைக்கு முன் காணாமல் போன கழுதை கிடைத்து விட்டது என்று சொல். ஆனால் அவனை ராஜாவாக்க போகிறேன் என்ற சத்தியத்தையும், அந்த ஆவிக்குரிய அவன் ஒரு தீர்க்கதரிசியை போல அவனுடைய உள்ளம் மாறி அவன் அபிஷேகத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைப்பான் என்பதையும் அவனுக்கு தெரிவிக்க வேண்டும் நீ என்று சொன்னார். அப்படி சொன்ன போது சாமுவேல் அதை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் அன்றைக்கு தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை கொடுத்தவர்கள் வெறும் வெளிப்பாடுகளோட பாதியோடு நிறுத்தவில்லை, அதனுடைய தீர்க்க தரிசன அந்த ஆழமான சத்திய ரகசிய வெளிப்பாடுகளையும் அவர்கள் சேர்த்தே கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர்கள் அதை தீர்க்க தரிசனம் என்று உரைக்கிறார்கள். சில 2-3 வருடங்களுக்கு முன்பாக சுனாமி வந்ததை பற்றி நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்த நிகழ்காலத்திலே சுனாமி வந்தபோது ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், சுனாமி வரும் என்று கர்த்தர் எனக்கு முன்கூட்டியே அதை அறிவித்து விட்டார் என்று சொன்னார். கர்த்தர் சுனாமி வரும் என்று அறிவித்தவர் அந்த சுனாமியிலே என்ன நடக்கும் என்பதை அறிவித்திருந்தால் அது வெளிப்பாடோடு கூடிய தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளலாம், அவரை தீர்க்க தரிசியாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சுனாமி வரும் என்று சொன்னால் ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார், எல்லாம் வரும், எல்லாமே வரும், பெருவெள்ளம் வரும், பல பூமி எதிர்ச்சிகள் ஏற்படும், எல்லாமே ஏற்படும். இன்றைக்கு அறிவுபூர்வமாகவோ அல்லது தங்களுடைய சுய ஞானத்தை வைத்தோ அல்லது வேதத்திலிருந்து சத்தியங்களை எடுத்தோ அவைகளை வைத்து வெளிப்பாடுகளை சொல்லுகிறவர்கள் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். ஒருவர் சொன்னார், COVID-19 இந்த கொள்ளை நோய் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அவர் சிலருக்கு வெளிப்படுத்தி அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் என்ன, அதனால அது வருவதனாலே என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்க வேண்டும். அவர் சொல்லி இருந்தால், ஆண்டவர் சொல்லி இருந்தால், இந்த ஊழியக்காரர் அதை சொல்லி இருந்தால், அதற்குரிய நடவடிக்கைகளை அன்றைக்கே அவர் எடுத்திருந்தால் அதை இன்றைக்கு நாம் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளலாம், அவரை நம் தீர்க்கதரிசி என்று நாம் தைரியமாக சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ளே ஊழியக்காரர்கள் போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்ற ஒரு காரியத்தை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறான், பக்தி விருத்தி உண்டாக வேண்டும், வெறும் பகட்டான காரியங்களை சொல்லக்கூடாது. அவர்களுக்கு பக்தி விருத்தி எப்பொழுது உண்டாகும்? வேதத்தை அவர்கள் அறிந்தால், வேத அறிவு இருந்தால்தான் பக்தி விருத்தி உண்டாகும். வேதத்தை அறிகிற அறிவை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். இரண்டாவதாக புத்திமதி வேண்டும், தீர்க்க தரிசனத்திலே புத்திமதி இருக்க வேண்டும். மூன்றாவதாக அதன் வேதத்திலே அதிலே ஆறுதல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு மூன்றும் சேர்ந்தால்தான் அது தீர்க்க தரிசனம். இது சபையிலே சொல்லப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கவனித்து கூர்ந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எச்சரிப்போடு இருந்து நாம் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை குறித்து எச்சரிப்போடு கூட இருக்க வேண்டும். தீர்க்க தரிசன வரம் என்பது கர்த்தராலே கொடுக்கப்படுகிறதாக இருந்தாலும்
அதை கவனித்து பார்க்க வேண்டும்.